வணக்கம். சீதாஸ் பேஜஸ். நவம்பர் 15 சனிக்கிழமை அன்னைக்கு சூப்பர் சிங்கர் பார்த்திங்கன்னா ராக் அண்ட் ரோல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இமான் இருக்கார் இதில். எம்எஸ்வி அவர்களுடைய சன்னும் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய மகனும் வந்திருக்காங்க ப்ரோக்ராமுக்கு. ஸோ முதல் நாள் சனிக்கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 பேர் பாடினாங்க. முதல்ல எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் பாடினார். ஸோ இன்றைக்கி மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 பேரில் 4 பேருக்கு கோல்டன் பஸர் கொடுக்கப்பட்டது, 2 பேருக்கு தான் கிடைக்கல. யார் 2 பேர் அப்படின்னா சரண் ராஜாக்கு கிடைக்கல, பாலப்பிரியாவுக்கு கிடைக்கல. ஸோ ஆப்ரஹாம் தான் ஃபஸ்ட்டு பாட வந்தார், அவருக்கு கோல்டன் பஸர் தான். அவர் பாடினது வந்து ரொம்ப ஹாப்பியான சாங், பெப்பியான சாங் தான். அவர் வந்து ரொம்ப அழகாக பாடினார். ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்தது, மியூசிஷியன் கூட இன்ட்ராக்ஷன், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டும் பர்ஃபெக்டாக பாடினார், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அவருக்கு இன்றைக்கி கோல்டன் கொடுக்கப்பட்டது. ஆல் டே ஜாலி டே அந்த பாட்டு, அதனால் ஜாலியாகவே தான் பாடினார், அவருக்கு கிடச்சிது. அடுத்தது சரண் ராஜா வந்தார். சரண் ராஜா ஒரு சின்ன ட்ராமா. அவர் வந்து எப்பவும் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தார். எல்லோரும் வேறு வேறு காஸ்டியூம்ஸ், அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டிருக்கும்போது இவர் மட்டும் சாதாரணமான காஸ்டியூமில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மிஷ்கின் அவர்கள் வந்து போய் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் போய் மாற்றிட்டு வராரு. மாற்றிட்டு வந்து அவர் பாடின பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்று வந்ததும் இதே நிலா, அந்த பாட்டு. அது உண்மையாக நான் சொல்லணுன்னா சரண்ராஜா அந்த கோட்டெலாம் மாற்றிட்டு வரும்பொழுது நீங்கள் வந்து அப்படியே பாடி லாங்குவேஜ் மாறிப்போச்சு அவருக்கு. அந்த சாதாரணமாக அவருடைய உடையை உடுத்தும் பொழுது ஒரு சின்ன ஒரு சந்தேகம், ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்ப அழகாக, உண்மையிலேயே ஒரு எம்ஜிஆர் ஸ்டெப்ஸ் மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப அழகாக பாடின மாதிரி இருந்தது எனக்கு. நல்லா பாடினார் கூட, பட்டு சில விஷயங்களுக்காக அவருக்கு கொடுக்கப்படலை, டெக்னிக்கல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனால் அவருக்கு கொடுக்கப்படலை. அடுத்தது வந்து தர்ஷனா வந்தாங்க. மலரென்ற முகம் என்று சிரிக்கட்டும், அந்த பாட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. தர்ஷனா எப்போவுமே அவங்க ஒரு கன்சிஸ்டன்சி வச்சுருக்குறாங்க. ரொம்ப இது வரைக்கும் 9 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்டார்ஸ். உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அழகாக அவங்க அந்த கன்சிஸ்டன்சி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணாங்க. இதையுமே அவங்க வந்து ஒரு இன்ஹிபிஷனே இல்லை, ரொம்ப தைரியமாக எடுத்து ரொம்ப அழகாக பர்ஃபார்மன்ஸோடு சேர்த்து பண்ணாங்க. அவங்களுக்கு கோல்டன், அது ஆச்சரியம் இல்லை, கிடச்சிது அவங்களுக்கும். ஹிருதய் வந்து ஓஹோ எத்தனை அழகு 20 வயதினிலே, அந்த பாட்டை பண்ணார். ஹிருதய் வந்து ரொம்ப அழகாக பண்ணார். ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயந்தான், இவர் ரொம்ப நல்ல பாடக்கூடியவர், நல்லா வரமாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து அவர் ரொம்ப அழகாக பாடினார். ரொம்ப அழகாக பாடி இவருக்கு கோல்டன் கிடச்சிது. இதுவும் நல்லா பாடினார் அவர். அப்புறம் பாலப்பிரியா வந்தாங்க. பார்த்த ஞாபகம் இல்லையோ, அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப டஃப் சாங். அது எதனால் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய கேட்கணும், திருப்பி கேட்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி நமக்கு இருக்கும், ஆனால் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த பாட்டு, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் சாங்ஸு, எல்லாம் கேட்டு இருந்த ஒரு சாங் இது. இதில் எதனா ஒரு சின்னதாக ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா கூட அது தப்பு மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ பாலப்பிரியாவுக்கு இன்றைக்கி கிடைக்கல. ஃபரான் வந்து எல்லாருமே ஒரு கிண்டல் பண்ணுற அளவுக்கு கோவமே வராத ஒரு மனுஷனா, எப்படி நீ எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்போவுமே அவர் சிரிச்சிட்டு தான் இருக்கார். ரொம்ப குவைட்டு காம் பர்சன் தான் அவர். ஆனால் அந்த பாட்டுன்னு வரும்பொழுது அவருடைய நேச்சரே மாறி போகுது. அது எப்படி அவர் ஒரு பொசஸ்ட் மாதிரி இப்படிலாம் பண்ணுறாருன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் சாங் தான் இது. இந்த மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச சீமானே, அந்த பாட்டு. விஸ்வநாதன் வேலை வேண்டும், என்ன அழகாக பண்ணார், ரொம்ப அழகாக பண்ணார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த சின்ன சின்ன ப்ரொனன்சியேஷன் தான் நமக்கு வித்தியாசமாக இருந்தது. விஸ்வநாதன் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்லுவாங்க, இவங்க விஸ்வநாதன் தான் சொல்கிறாரு. அது ஒரு சின்ன சின்ன ப்ரொனன்சியேஷனில் ஒரு மாடர்ன் அந்த பாட்டு மாதிரி இருந்தது. ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணார். அவருமே அந்த இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம் போய் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா ரொம்ப அழகாக பண்ணார் அவர். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இந்த 2 பேருக்கு கிடைக்கல. பாலப்பிரியா வந்து உண்மையிலேயே இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் நானுமே நினச்சேன். பட் சரண்ராஜா பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஸோ இதுதான் சனிக்கிழமை. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூ ஆச்சு. நானுமே டிஷாந்தனான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் அவங்க
கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க உங்கள் பேர் டிஷாந்தனாவா என்னதுன்னு. அப்புறம் அவங்க கிளியராக சொன்னாங்க, நோ டிசாதனா, நீ ஏன் சொல்லலைன்னு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ நானுமே தப்பாக தான் சொல்லியிருந்தேன், சாரி. இப்போலேருந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், டிசாதனா. ஆக்சுவலி அவங்க வந்து ருக்குமணியே பர 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 அந்த பாட்டு நல்லா பண்ணாங்க. என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, ரொம்ப வேர்ட்ஸ் கிளாரிட்டி இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வாய்ஸ் வந்து ஒரு ஓப்பன் வாய்ஸில் ரொம்ப அழகாக பாடினாங்க. வேர்ட்ஸ் கிளாரிட்டியும் நல்லா இருந்தது, பாட்டும் நல்லா இருந்தது. அந்த முன்னையே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு அந்த டிவோஷ்னல் ரவுண்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பாடுறாங்க. அதனால் அவங்க வந்து அந்த தடைகள் எல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ வந்து நல்ல வாய்ஸில் நல்லா பாட முடியுது அவங்களால. தைரியமாக பாடுறாங்க. ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் எடுத்து ரொம்ப அழகாக பாடுறாங்க அவங்க. இன்றைக்கும் நல்லா தான் பாடினாங்க. நல்ல மார்க்ஸ் கிடச்சிது, 35 கிடச்சிது. பட் அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல இன்றைக்கி. அவங்க பாடின விதத்தில் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுதுன்னு தான் நான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தவசிலி வந்தாங்க. தவசிலி ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் தான். கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இன்றைக்கி இவங்களுடைய பாட்டு இல்லை இது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஆட வரலாம் அந்த பாட்டு அதை எடுத்தாங்க. பட் என்னமோ தெரியல, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குது. அது டெக்னிக்கல் கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கோல்டன் ஷவர் மிஸ் ஆகிடுச்சு. மார்க்ஸ் கூட இன்றைக்கி தவசிலிக்கு ரொம்ப குறைவாக தான் கிடச்சிது, 33 தான் கிடச்சிது அவங்களுக்கு. வந்து ஆன் பென்சில் வந்தாங்க. துள்ளுவதோ இளமை அந்த பாட்டு வண்டர்ஃபுல் சாங். இது வந்து ஒரு குட்டியாக ஒரு டைனியாக பியூனியாக இருக்க மாதிரி தான் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே எப்படி இப்படி ஒரு வாய்ஸ், அது ஒரு வாய்ஸ் மேட்ச் ஆகணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒரிஜினலி பாடினவங்களுக்கு கொஞ்சமாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, அவங்களுடைய ஓன் வாய்ஸ் தான். பட் இருந்தாலும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மேட்ச் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் பென்க்கு பார்த்திங்கன்னா வண்டர்ஃபுல்லாக இருந்தது. ஆன் பென்சன் ஆரம்பத்தில் எப்படி அப்படியே ஒரு பிளாஸ்ட் மாதிரி தான், அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒண்டர்ஃபுல்லாக ஆரம்பித்தாங்க. கடைசி வரைக்கும் அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப அழகாக பாடும்பொழுது நான் நினச்சேன் இவங்களுக்கு கட்டாயமாக கோல்டன் பஸர் கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நினச்சேன் இவங்களுக்கு வந்து மார்க்ஸும் நல்ல மார்க்ஸ் கொடுக்கணும். நமக்கு அடிக்கடி சந்தேகம் வரும் இல்லையா, இவங்க வந்து ஃபேவரட்டிசம் இருக்கோ, ஒரு வேளை அவங்களுக்கு ஃபேவரபுளாக கொடுக்குறாங்களோ இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களோ அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி என் மைண்டில் போன விஷயம் இதுதான். ஆன் பென்க்கு வந்து இன்றைக்கி கோல்டன் ஷவர் கொடுத்து நல்ல மார்க் கொடுத்தாங்கன்னா இவங்க எல்லாருமே ஜென்யூனாக ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் மனசில் நினச்சேன். பார்த்திங்கன்னா 39 out of 40 கோல்டன் பஸர், பயங்கரமாக பாராட்டு. ஸோ உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே அந்த மாதிரி நமக்கு எந்த சந்தேகமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி எஸ்பெஷலி இன்றைக்கி அவங்க மார்க் கொடுத்தது, கமெண்ட்ஸு எல்லாம் பார்க்கும்போது நிறைய இமானும் இன்றைக்கி ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலேயே ஜெனுயினாக தான் அவங்க சொல்கிறாங்க. அதை கரெக்டான பர்ஸ்பெக்டிவில் நம்ம எடுத்துக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணோம்னா நல்லாவே வரலாம் அப்படின்றது நல்லாவே தெரியுது இந்த விஷயத்தில். என்னை பொறுத்தவரையில் ஆன் பென்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து நிக்கில் வந்தார். அவர் வந்து என்ன வேகம் சொல்லு பாமா அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணார். நான் போனதோடமும் சொன்னேன், அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், நிக்கில் வந்து பயங்கர கெப்பாசிட்டி உள்ள ஒரு பையன். நல்ல மேலே வருவார். அவருக்கு வயசு இருக்குது, இன்னும் நிறைய பாடி இன்னும் நிறைய மேலே வருவார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இன்றைக்கி கோல்டன் ஷவரே வாங்கிட்டார். வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அழகாக பண்ணார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப அழகாக பண்ணார், ரொம்ப நல்லா பண்ணார். அதனால் இன்றைக்கி நல்ல மார்க்ஸ் கிடச்சிது அவருக்கு. பூமணி வந்தார். பூமணி ஆஸ் யூஷுவல் அவருடைய ஓன் சாங் நல்லா பாடினார். பட் அவருக்கு கோல்டன் கிடைக்கல. அடுத்தது வந்து விக்னேஷ் கபாலி வந்தார். விக்னேஷ் கபாலி ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன்னு அந்த பாட்டு எடுத்தார். ரொம்ப அழகாக பாடினார், நல்லா பாடினார். பட் அவருக்கு கோல்டன் கிடைக்கல. இன்றைக்கி வந்து ஆன் பென், நிக்கில், அப்புறம் மீனாட்சி, இவங்க 3 பேருக்கு தான் கிடச்சிது. இன்றைக்கி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி வந்தாங்க. மீனாட்சி வந்து தேடினேன் வந்தது அது பாடினாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க அவங்க. அது அவங்கள டிஸ்பியூட் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்லேருந்தே நானுமே மீனாட்சி வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டுன்றது நான் உறுதியாக தான் இருக்கேன். ஏன்னா அவங்க நிறைய படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, ரொம்ப அழகாக பாடுறாங்க, நல்ல வாய்ஸ் இருக்குது. அவங்க வந்து நிச்சயமாக ரீச் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு சந்தேகமே இல்லை. இன்றைக்கி வந்து அவர் எம்எஸ்வி சன் வந்து சொல்லவே சொல்லிட்டாரு, நீங்கள் தான்
ஃபைனலிஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அவர். ரொம்ப அழகாக இன்றைக்கி அவருக்கு வந்து பிடிச்சவங்கன்னு சொல்லதில் வந்து இவங்கள சொன்னார். ஆக்சுவலாக சரண்ராஜா சொன்னார், அப்புறம் தவசிலி சொன்னார், மீனாட்சி சொன்னார். இவங்கெல்லாம் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் நல்லா வருவாங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதில் வந்து மீனாட்சி வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. ஏன்னா ட்ரிக்கி பிளேசஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாக பாடிட்டாங்க. அவங்க டெக்னிக்கலாக பார்க்குற எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. எனக்கு ஒன்று தான், எனக்கு என்னமோ வந்து ஒரு ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுற மாதிரியே இருந்தது. எனக்கு அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸில் பாடாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த ஒரிஜினல் சாங்க்கும் இதுக்கும் எனக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு இது இருந்தது. பட் கோல்டன் ஷவர் கொடுத்தது நான் டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. கோல்டன் ஷவர் கொடுத்தே ஆகணும், ஏன்னா அவ்வளோ அழகாக பாடினாங்க. பட் வந்து மார்க்ஸ் தான் 40 out of 40 கொடுத்தாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. 40 கொடுத்துருக்கிறது வந்து ஏன்னா அப்படி பார்த்திங்கன்னா ஆன் பென்சன் ரொம்ப அழகாக பாடினாங்க, அவங்களுக்கே 40 கொடுக்கல. ஸோ இவங்களுக்கும் 39 கொடுத்துருக்கலாம், பட் இவங்களுக்கு 40 கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்ப்போம். இதில் அடுத்த வாரத்தில் இன்னும் பாலப்பிரியாவும் விக்னேஷ் கபாலியும் நல்லா பாடுறாங்க. எங்கேயோ ஒரு சின்ன மிஸ் பண்ணுறாங்க, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் ஆன் பென்சன் தான் நான் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவேன். நான் ஆன் பென்சன் ரொம்ப நல்லா பண்ணாங்க, ஃபரான் ரொம்ப நல்லா பண்ணார், ஆப்ரஹாம் ரொம்ப நல்லா பாடினார், மீனாட்சி பாடினாங்க நல்லா பண்ணாங்க, அப்புறம் இவர் நிக்கில் நல்லா பண்ணார். ஆனால் இதில் ஸ்டார் வாங்காதவங்க அப்படின்னு பார்த்தா சரண்ராஜா ரொம்ப நல்லா பாடினார். எனக்கு வந்து சரண்ராஜா அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருக்கு கிடைக்கல. தவசிலி இன்றைக்கி எந்தோ மிஸ் பண்ணிட்டாங்க. தவசிலி நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். தவசிலி நல்லா பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தேன். தவசிலி இன்றைக்கி எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பிடிச்சது பெஸ்ட்டுன்னு நான் சொன்னால் ஆன் பென்சன் தான் நான் சொல்லுவேன். ஆன் பென்சன் தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இன்றைக்கி ஆன் பென்சன் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.